அனைவருக்கும் வணக்கம். டெய்லி ஒன் ரோல் மாடல் தினமொரு தகவல் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜவஹர்லால் நேரு. இவரோட பெயர் ஜவஹர்லால் நேரு. பெற்றோர் மோதிலால் நேரு, சொரூபனி. இவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு பையனாக ஜவஹர்லால் நேரு பிறப்பாங்க. அவங்களுக்கு 2 தங்கச்சிங்க இருப்பாங்க. அவரோட மனைவி பெயர் கமலா நேரு. மகள் இந்திரா பிரியதர்ஷினி. இப்போது எல்லாராலையும் அழைக்கப்படுற இந்திரா காந்தி தான் அவரோட ஜவஹர்லால் நேருவோட மகள். அவரோட ஊர் அலகாபாத் ஆனந்த பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இவரோட பணி என்னென்னா, இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்திருப்பார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். இவரோட காலம் 14/11/1889 முதல் 27/5/1964 வரை. ஜவஹர்லால் நேரு குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்குமா. குழந்தைகளில் ஜவஹர்லால் நேருக்கு நிறைய பிடிக்கும். அதனால் அவரோட பிறந்த நாளை இந்தியாவோட குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்ற பத்திரிகையை நடத்திருக்காரு. இந்தியாவின் ஆபரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு பெருமைப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் ஆபரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ரோஜாவின் ராஜா, ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டதும் ஜவஹர்லால் நேரு தான். நேருவோட விடுதலை போராட்டம், அவரோட வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். 1912 பாரிஸில் பட்டம் பெற்றிருக்காரு. 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியை ஃபஸ்ட்டாக மீட் பண்ணியிருப்பார். 1916 கமலா கவுல் அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணிப்பார். அதுக்கப்புறமா 1917 நவம்பர் 19 இந்திரா பிரியதர்ஷினி பிறந்திருப்பாங்க. இப்போது இந்திரா காந்தின்னு நம்ம சொல்கிறவங்க தான் இந்திரா பிரியதர்ஷினி. 1919 இந்திய கிசான் சபையோட குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. 1919 1932 வரைக்கும் த இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற செய்தித்தாளை நடத்தியிருக்காரு. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். அதில் என்ன தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பாருன்னா, பூரண சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற தீர்மானத்தை லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றிருப்பார். 1937 பெய்ஸ்பூர் அங்கே நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். அந்த பெய்ஸ்பூர் காங்கிரஸ் மாநாடு தான் கிராமத்தில் நடந்த முதல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்துப்பார். காந்தியடிகள் நடத்தின தனிநபர் சத்தியாகிரகம். ஒவ்வொருத்தராக தனிநபர் சத்தியாகிரகத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி டிசைட் பண்ணியிருப்பாங்க. முதல் யார் தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்துகிறாங்கன்னா, ஆச்சாரியா வினோபா பாவே அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு நடக்கிற தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்துப்பார். அவர் ஆங்கிலேயர்கள் சிறை பிடிச்சதுனால 2வதாக யார் கலந்துக்கிறாங்கன்னா, நம்ம ஜவஹர்லால் நேரு தான் கலந்துக்கிறாரு. அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதுனால அவரை கைது செய்கிறாங்க. எத்தனை மாதம் சிறையில் அடைச்சிருப்பாங்கன்னா 4 மாதங்கள். இது எவ்வளோ நாள், இந்த தனிநபர் சத்தியாகிரகம் எவ்வளோ நாள் நடந்துச்சுன்னா 15 மாதங்களுக்கு மேலே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இவர் தனி சுயசரிதை, அவரோட சுயசரிதையை ஆன் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்ற தலைப்பில் இது எழுதியிருப்பாங்க. அதை எல்லாரும் எப்படி அழைப்பாங்கன்னா, அந்த நூலை டுவர்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த ஆன் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்ற பேரை மாற்றி டுவர்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை மக்கள் அழைப்பாங்க. 1947 என்ன நடந்திருக்குன்னா, 1947 ஆகஸ்ட் 15 அப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அப்போது நேரு என்ன சொல்கிறாங்கன்னா, விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தானோட பிரிவையும், உலகம் உறங்கும்போது இந்தியா விழித்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு
இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சது வந்து நேரு இப்படி சொல்லியிருப்பார், உலகம் உறங்கும்போது இந்தியா விழித்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக யாரால் வந்து பதவி பிரமாணம் செய்யப்படுறாங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்றவங்க தான் ஜவஹர்லால் நேரு வந்து முதல் பிரதமராக வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதுக்கப்புறம் அரசமைப்பு சட்டப்பிரிவு 15, 16 ஆகிய பிரிவுகளில் வந்து சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்கிற முதலாவது சட்ட திருத்தத்தை வந்து ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது தான் மாற்றிருப்பாங்க. முதலாவது சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது வந்து ஜவஹர்லால் நேரு தான். 15ல் 4, 16லையும் 4ன்ற உட்பிரிவுகளை அதில் வந்து இணைச்சிருப்பார். நேருவோட சாதனைகள் பற்றி பார்க்கலாம். 1950 மார்ச் 15 நேரு தலைமையில் வந்து தேசிய திட்ட கமிஷன் அமைக்கப்பட்டது. 1951 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கும். அதே 1952 முதல் பொது தேர்தல், முதல் ராஜ்யசபா தேர்தல், முதல் பாராளுமன்றம் கூடியது, தேசிய வளர்ச்சி குழு துவக்கம், இது எல்லாமே 1952 நடந்திருக்கும். 1953 UGC வந்து அமைக்கப்பட்டிருக்கும். 1954 பஞ்சசீல கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை வந்து வெளியிட்டிருப்பார். நேரு கடைசியாக சொன்னது வந்து 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் புத்தக படிப்பு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.